ஒரு காலத்தில் உலகிலேயே மிக அழகான தோட்டத்தை ஒரு ராட்சதன் வைத்திருந்தான். ஆனால் அவன் ஒரு சுயநலவாதியாக இருந்தான். அந்த தோட்டம் உயரமான அசையும் மரங்கள், பிரகாசமான வண்ண மலர்கள் மற்றும் மிகவும் இனிமையான பாடும் பறவைகள் ஆகியவற்றால் நிறைந்திருந்தது. அந்த அழகிய தோட்டத்தில் குழந்தைகள் விளையாடுவதை விரும்பினர். ஒவ்வொரு மதிய வேளையிலும் அவர்கள் மென்மையான பச்சை புல்லில் ஓடி சிரித்து உருண்டு விளையாடுவார்கள். ஒரு நாள் நீண்ட பயணத்திற்குப் பிறகு வீடு திரும்பிய போது தனது தோட்டத்தில் குழந்தைகள் விளையாடுவதைக் கண்டான். இது என்னுடைய தோட்டம் என்று அந்த ராட்சதன் கர்ஜித்தான். நான் என் தோட்டத்தை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் என்று கூறி தோட்டத்தைச் சுற்றி ஒரு உயரமான கல் சுவரை கட்டி ஒரு பலகையை வைத்தான். அதில் குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என்று எழுதியிருந்தது. அதைக் கண்டு குழந்தைகள் சோகமாக இருந்தார்கள். அன்று முதல் குழந்தைகள் தோட்டத்திற்கு வருவதில்லை. அவர்களுடைய சிரிப்பு இல்லாமல் தோட்டமே ஒளியிழந்து காணப்பட்டது. பறவைகள் பாடுவதை நிறுத்தின. பூக்கள் வாடின. மரங்கள் பூக்க மறுத்தன. கடுமையான குளிர்ந்த குளிர்காலம் மட்டுமே எஞ்சியிருந்தது. சுயநலமிக்க ராட்சதன் வசந்தத்திற்காக காத்திருந்தான். ஆனால் அது ஒருபோதும் வரவில்லை. பின்னர் ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது. தோட்டத்தில் கேட்ட சிரிப்பு சத்தத்தால் ராட்சதன் விழித்து உடனே வெளியே எட்டிப் பார்த்தான். மீண்டும் சிறு குழந்தைகள் விளையாடுவதைக் கண்டான். பூக்கள் மலர்ந்திருந்தன. பறவைகள் கீச்சிட்டன. தோட்டத்தின் மேல் சூடான தங்க சூரியன் பிரகாசித்தது. குழந்தைகள் சுவரில் இருந்த ஒரு சிறிய துளை வழியாக உள்ளே நுழைந்து தோட்டத்திற்கு மீண்டும் உயிர் கொடுத்தனர். பின்னர் அந்த ராட்சதன் ஒன்றை கவனித்தான். அங்கே ஒரு சிறுவன் மரத்தில் ஏற சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய சிறிய கால்கள் மிகவும் பலவீனமாக இருந்தன. மரம் ஏற முடியாததால் அவன் அழுது கொண்டிருந்தான். அதை பார்த்த அந்த ராட்சதனின் இதயம் உருகியது. அவன் வேகமாக ஓடி அந்தச் சிறுவனை மெதுவாக தூக்கி மிகப்பெரிய மரக்கிளையில் உட்கார வைத்தான். உடனே அந்த சிறுவன் ராட்சதனை கட்டிப்பிடித்து சிரித்தான். அன்று முதல் அந்த ராட்சதன் வாசலில் வைத்திருந்த பலகையை தூக்கி எறிந்துவிட்டு, இந்த தோட்டம் நம் அனைவருக்கும் சொந்தமானது என்று அறிவித்தான். குழந்தைகள் ஆரவாரம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒன்றாக தோட்டத்தில் விளையாடினார்கள். தோட்டம் என்றென்றும் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் இருந்தது. அதனால் சுயநலமிக்க ராட்சதன் கனிவான ராட்சதனாக மாறினான். கதையின் நீதி பகிர்தல் என்றும் மகிழ்ச்சியை தரும். கருணை உலகை மலரச் செய்யும்.